வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம தள்ளுவண்டி கடையோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இந்த கடைலாம் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து கரம், தட்டுவடை செட்டு, அதாவது சாதா கரம், முட்டை கரம், அப்பள கரம், தட்டுவடை செட்டில் வெரைட்டிஸு இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ அதுக்குண்டான ஐட்டம் தான் அங்கே வச்சுருக்கோம். தட்டுவடை, அப்புறம் அப்பளம். இது வந்து குடல் செட்டு போடுறதுக்காக. இது வந்து எள்ளடை தூள், அதாவது கரம் போடுறப்ப அதோட கொஞ்சம் போட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுக்காக பொரி வந்து நம்ம பாக்ஸில் தான் வச்சுருப்போம், ஏன்னா கொஞ்சம் பார்த்து போகாமல் இருக்கும். இது எல்லாத்துக்கும் தெரியும், ஏன்னா ரீசெண்டாக நம்ம பட்டாணி சுண்டல் போட்டிருக்கோம். அந்த இது வந்து கரத்துக்கு நம்ம போடக்கூடிய அந்த மிக்சிங்கு, பீட்ரூட்டு, வெங்காயம், அப்புறம் எலுமிச்சை சாறு புழிஞ்சு வச்சுருக்குது. இது வந்து வெங்காயமும் கேரட்டும் போட்டு வச்சுருக்கிறது. இது வந்து கார சட்னி, அதாவது பச்சை மிளகாய் சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, தேங்காய் தண்ணி சட்னி. இது வந்து நம்ம பார்சலுக்கு யூஸ் பண்ணுற பேப்பர்ஸ். நம்ம இங்கிலீஷ் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா தமிழ் பேப்பர் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நம்ம இங்கிலீஷ் பேப்பரை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா சாப்பாடு ஐட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசுனாலும் பரவாயில்ல, அந்த இங்கிலீஷ் பேப்பர் தான் வாங்குறது. இது வந்து பட்டாணி சுண்டல். ஸோ அந்த இது நம்ம கடையில் இப்போ நல்லா மூவிங் ஆகிக்கிட்டுருக்கு. ஏன்னா இப்போ 10 டேஸாக தான் போட்டிருக்கோம், அதை நல்லா மூவிங்கில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வண்டி வந்து வாடகை வண்டி தாங்க. ஏன்னா நம்ம இப்போ வெளியூரில் இருக்கோம். ஸோ எப்போ வேணாலும் நாங்கள் வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ அதனால் வந்து வாடகை வண்டி தான் நான் எடுத்திருக்கேன். போகிற பக்கமெல்லாம் வண்டி தூக்கிட்டு போக முடியாதுன்ட்டு, அதனால் வாடகை வண்டி எடுத்திருக்கேன். இது வண்டிக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 40 ரூபா வாடகை சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நான் கொடுத்துக்கிட்ருக்கேன். இது வந்து ஒருத்தவங்க வீடு, அவங்க வீட்டு முன்னாடி நான் கேட்டு போட்டிருக்கேன். வீட்டுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா டெய்லியும் கொடுப்பேன். அதாங்க, இதுதான் நம்ம வண்டியோட செட்டப்பு. ஸோ நம்ம கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான். இந்த அங்கனக்குள்ளே பைக் போகுது பார்த்திங்களா, அது பஸ் ஸ்டாண்டு. அது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான். ஸோ அதனால் மக்கள் மூமெண்ட்டு இருக்கிற இடம் தான். என்னென்னா இப்போ இது வந்து கொஞ்சம் கிராமம், அதனால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாலாம் ஓடாது, சிட்டியில் இருக்கிற மாதிரி. அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஓடும். ஏன்னா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கடை பானிபூரி கடை இருக்குது. ஆனால் கரம் கடை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடை தான். அதனால் இப்போதைக்கு பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு வர கஸ்டமர் நம்மளுக்கு அவங்களுக்கு எப்படி சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பட்டாணி சுண்டல் இது வந்து சூடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் எப்போயுமே இந்த பிளாஸ்டிக் பேப்பரை யூஸ் பண்ண மாட்டேன். சூடாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மசாலா பொரி, குருமா இதெல்லாம் கட்டி கொடுக்குறப்ப சூடாக இருக்கும், அதை வந்து பிளாஸ்டிக் கவரில் கட்டி கொடுப்பாங்க. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க, ஏன்னா பிளாஸ்டிக் வந்து ரொம்ப கெடுதி. அதனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பேப்பர் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா, ஏன்னா பிளேட்டில் பிளாஸ்டிக் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் சில்வர் பிளேட் வச்சு கொடுப்பேன். ஏன்னா அவங்க சிந்தாமல் சாப்பிட்ற, சப்போஸ் சிந்தினாலும் அந்த பேப்பரில் ஒட்டிக்கும், பிளேட் வந்து ஒன்றும் அசிங்கமாகாது. அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குறது, கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் எப்போயுமே சூடான பொருள் எல்லாமே பிளாஸ்டிக்கில் கொடுக்காதீங்க, அது ரொம்ப கெடுதியும் கூட. அதனால் அதை கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கடையில் வந்து சாதா கரம், முட்டை கரம், அப்பள கரம், இந்த மாதிரி வெரைட்டிஸ் போடுறோம். அதே மாதிரி செட்டில் பார்த்திங்கன்னா தட்டோட செட்டு, முட்டை தட்டோட செட்டு அந்த மாதிரி போடுறோம். அப்புறம் நொறுக்கல் போடுறோம். நொறுக்கலில் சாதா நொறுக்கல், முட்டை நொறுக்கல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பட்டாணி சுண்டல், அப்புறம் முட்டை பையா. ஸோ முட்டை பையா வந்து திண்டுக்கல்லில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் அந்த இதை இங்கே நான் இந்த ஊரில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே நல்லா வரவேற்பு இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வாங்குகிறாங்க. முட்டை பையாவுக்கும் உண்மையில் இந்த மசாலா பட்டாணி சுண்டல் இருக்குது பார்த்திங்களா, அந்த இது, அப்புறம் வெங்காய பக்கோடா, அப்புறம் வேக வச்ச முட்டையை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு கார்ன் சிப்ஸ் போட்டு மேலே கேரட் வெங்காயம் போட்டு அப்படியே கொடுக்குறது தான். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு இப்போ, அதாவது இந்த பனிக்காலத்துக்கு வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும். அது சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதுதான் நம்ம கடையில் போடுறோம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டு வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய நாளில் வந்து இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது.
ஏன்னா நிறைய ஐட்டம் நம்ம போட தான் கஸ்டமருக்கு நம்ம புதுசாக சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கும் பிடிக்கும். அதனால் ஏன்னா எப்போ பார்த்தாலுமே இந்த பானிபூரி, ரசப்பூரி அந்த இதுவாகவே சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக வேறு ஊரில் போய் இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஐட்டம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த ஐட்டத்தை வேறு ஊருக்காரவங்க மோஸ்ட்லி சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து நம்மளுக்கு கொடுக்குறப்ப அவங்க அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஐடியா பண்ணது. அதனால் இன்னும் நிறையா புது ஐட்டம்லாம் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து நம்ம கடையில் என்னென்ன அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே, நன்றி மக்களே. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா கஸ்டமர் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் கொஞ்சம் பிஸி ஆகிடும். எல்லா தட்டோட செட்டு கரம் இதுன்னு கேட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன வேணும், ஏன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட்டு. சாதா கரம் வந்து 20 ரூபா தான், முட்டை கரம் 30 ரூபா. ஏன்னா முட்டை விலை வந்து ரொம்ப ஏறிடுச்சு, இப்போ 7 ரூபா பக்கம் ஆகிடுச்சு. அதனால் அதை குறைக்க முடியலை. அதனால் முட்டை கரம் 30 ரூபா, தட்டோட செட்டு 25 ரூபா, 5 பீஸ் இருக்கும். இங்கே கரூரில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தட்டோட செட்டு வந்து சேலத்தில் வைக்கிற மாதிரி ஃபில்லிங்லாம் வைக்க மாட்டாங்க. சேலத்தில் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, கேரட் ரெண்டுமே நல்லா நீளமாக துருவி, வெங்காயம் அதில் கம்மியாக தான் இருக்கும், ஃபில்லிங் நல்லா நிறையா இருக்கும். ஆனால் கரூரில் பார்த்திங்கன்னா ஒரு சில கடையில் அந்த மாதிரி ஃபில்லிங் நிறையா வச்சு கொடுப்பாங்க. அது பீட்ரூட்லாம் வைக்க மாட்டாங்க, கேரட் மட்டும் தான் வைப்பாங்க. ஆனால் முக்கால்வாசி மோஸ்ட்லி எல்லா கடையிலுமே தட்டோட செட்டுக்கு எப்படி ஃபில்லிங் இருக்கும்னா, கரத்துக்கு வந்து அவங்க ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி அதில் பீட்ரூட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் மொதல் ஃபில்லிங் காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ வெங்காயம் தான் நிறையா இருக்கும். வெங்காயம் வந்து கொஞ்சம் அந்த ரெட் கலரில் அந்த பீட்ரூட் கலரில் இருக்கும். ஸோ அதனால் அந்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைப்பாங்க. அது நிறையா வச்சு சாப்பிட யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங் அந்த சேலத்தில் எப்படி வைப்பாங்களோ அது மாதிரி வைப்பேன். அதை பார்த்துட்டு ஏன்னா இவ்வளோ வைக்கிறீங்க ஃபில்லிங்கு, இவ்வளோ வச்சாலும் நல்லா இருக்காது, பிடிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க அப்படின்னாங்க. அப்புறமேல தான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அதுவும் இப்போ நல்லா மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஏன்னா எனக்குமே கரம் இதெல்லாம் போடுறது புதுசு தான். ஸோ அதனால் இங்கே வந்து பழகி தான் நான் வந்து கரம் எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ நல்லா கற்றுக்கிட்டேன். ஆரம்பத்தில் நிறையா ட்ரபிள் இருந்தது. ஏன்னா ஒரு டேஸ்ட் வராது, இவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டு நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா கரம் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டப்பெல்லாம் ஐயோப்பா அவ்வளோ காரங்க, சரியான காரம், எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரில, அந்தளவுக்கு காரமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சிலர் காரம் சாப்பிடாதவங்களும் இருக்காங்களா, பட் மோஸ்ட்லி காரம் தான் கேட்குறாங்க. கரம் போடுங்க, காரம் நல்லா சுருக்குன்னு போடுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு எப்படி தான் வயிறு இருக்குன்னு தெரியலை. ஆனால் அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா வந்து இங்கே கரம் கடையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்வீட் ஐட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ கரம் கடை அப்படின்னு ஒரு தள்ளுவண்டில் போடுறாங்க அப்படின்னா அவங்க கரம் வெரைட்டி வச்சுருக்கிறத விட அந்த கடையில் வந்து முக்கால்வாசி இடம் வந்து வெறும் இனிப்பு ஐட்டமாக தான் இருக்கும். தேன் மிட்டாய், கடல மிட்டாய், கடுக்கு மிட்டாய், இந்த இலந்த வடை, குச்சி மிட்டாய், அப்புறம் நிறையா வச்சுருப்பாங்க அந்த மிட்டாய் ஐட்டம், இந்த இது எல்லாமே. அப்புறம் இந்த பொரி உருண்டை, நிலக்கடலை உருண்டை, பாசிப்பருப்பு உருண்டை, அது மாதிரி எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க. அப்புறம் சீம்பால் கட்டின்னு வச்சுருக்குறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது இங்கே வந்து சீம்பால் கட்டி கிடையாது. அது வந்து இந்த பாலில் செய்கிறது தான். அது சீம்பால் கட்டியே கிடையாது. பாலில் வந்து அகரகர் போட்டு அதை வந்து ஃப்ரீசரில் வச்சு அதை கெட்டியாக கொடுக்குறாங்க. ஆனால் அது எல்லாருமே இங்கே சீம்பால் கட்டின்னு தான் சொல்லி வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ அதையும் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ அதனால் கரம் வந்து காரமாக கேட்குறதுனால அது என்ன பண்ணுறது, சரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு டேஸ்ட்டு, அதனால் சரின்ட்டு கொடுப்போன்ட்டு காரத்துக்கு என்ன சொல்யூஷனோ அதை பார்த்து நான் போட்டு கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், கடையில் வந்து நம்ம ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறப்ப நம்ம க்ளவுஸ் போடுறது ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஐட்டம் எவ்வளோ ஹைஜீனிக்காக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த பீட்ரூட், கேரட் இந்த ஃபில்லிங் எடுத்து கொடுக்குறப்பெல்லாம் க்ளவுஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ அது மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணி பண்ணும் பொழுது கஸ்டமருக்கும் நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். ஓகே, நல்லா இந்த கடையில் வந்து நல்லா ஹைஜீனிக்காக நம்ம கொடுக்குறாங்க, அதனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் நம்ம கடைக்கு தொடர்ந்து வருவாங்க. ஸோ
ஸோ அதனால் அதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. கடையில் நம்ம ஃபுட் ஐட்டம் தொடுறப்ப க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ட்ரை ஐட்டம் நம்ம தொடுறோம், க்ளவுஸ் யூஸ் பண்ணாமல் எடுத்தால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு இந்த பீட்ரூட்டு, வெங்காயம், இந்த மசாலா பட்டாணி இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து கொடுக்குறப்ப நம்ம வந்து க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ அது வந்து ரொம்ப கஸ்டமருக்கு வந்து நல்ல இம்ப்ரெஷனாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸோ அதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ கடை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போய்கிட்டு இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் இன்னும் வந்து கடை வந்து நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் எனக்கு இப்போது வேண்டும் உங்கள்கிட்ட இருந்து. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம நிறையா அப்டேட்ஸ்னால் நம்ம பார்ப்போம். ஓகே, நன்றி மக்களே. No.